अस्सलामुअलैकुम रहमतुल्लाहि व बरकातुहू। अस्सलातु वस्सलामु अलैका या सय्यदी या रसूलल्लाह। खुद बियदी क़ल्लत हीलती अदरिकनी मुरादी या ஷஃபீ அல் முதுனிபீன் யா சையீதி யா ரசூலல்லா. வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஒரு சிறப்புமிக்க ஒரு துஆவை பற்றி தான் பார்க்க போகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு துஆ தான். நம்ம எல்லாருமே டெய்லியும் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை நம்ம சந்திச்சுட்டு தான் இருக்கிறோம். அதில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பொதுவான பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த கடன் பிரச்சனை தான். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற துஆ கடனை போக்குவதற்கு, அதாவது ஒரு சஹாபி கடனில் பிரச்சனையில் இருந்திருக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபிக்கு சொல்லி கொடுத்த துஆ தான் இது. அப்போ இந்த கடன் நீங்குவதற்கு மட்டும்தான் இந்த துஆ ஓதணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. இந்த துஆவை ஓதணும் அப்படின்னா 8 விதமான பிரச்சனைகள் நம்மளை விட்டு நீங்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான துஆ தான் இது. இதில் ஃபஸ்ட்டு பிரச்சனை கடன். இந்த கடன் தான் எல்லா லைஃப்லேயுமே ஒரு முக்கிய பங்காக இருக்குது. எவ்வளோ தான் நம்ம சம்பாதிச்சாலும் இந்த கடன் அடையிற மாதிரியே கிடையாது. கடனுக்கு மேலே கடனாக தான் போயிட்டுருக்கு. சம்பாதிக்கிறது எல்லாமே இந்த கடன் அடைகிறதுக்கே சரியாக இருக்குது. வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே கிடையாது. திரும்ப திரும்ப கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலைமை தான் ஏற்படுது. இந்த மாதிரி கவலைகள் தான் நம்மளில் பெரும்பாலானோருக்கு இருக்குது. இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கிறதுக்கு, அதாவது இனிமேலும் கடன் வாங்கக்கூடாது, இருக்கிற கடனும் அடையணும், அதுக்கு இந்த துஆவை நீங்கள் ஓதுங்க. இந்த துஆவை நீங்கள் ஓதுனீங்கன்னா கடனை அடைக்கிறதுக்கு வழியே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு இந்த கடனை அடைச்சி தந்துடுவான். அல்லாஹ்வே பொறுப்பேற்று கடனை எல்லாமே அடைச்சிருவான். உங்களோட கடன் அடையணும். ஆனால் எப்படி அடைக்கிறது? கையில் காசே இல்லை, வேறு வழியே இல்லை, ஆனால் எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னோட கடனை அடைச்சி தரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த துஆவை காலையிலையும் மாலையிலையும் நீங்கள் வழமையாக ஓதிட்டு வரணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க டெய்லியும் இந்த துஆவை ஓதிருக்காங்கன்னு பல அறிவிப்புகளில் வந்திருக்கு. ரசூலுல்லாவே இதை டெய்லியும் ஓதிருக்காங்க அப்படின்னா எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு துஆவாக இது இருக்கும், யோசிங்க. இன்றைக்கி நீங்கள் இந்த துஆவை கடன் தொல்லை நீங்குவதற்குன்னு ஓதினாலும் நாளைக்கு வேறு ஏதாச்சும் முசீபத்துகள் உங்களுக்கு வர இருந்தாலும் அந்த முசீபத்துகளையும் இந்த துஆ தடுத்து விட்ரும். நம்ம வீடியோ ஆரம்பத்திலேயே சொன்னோம் இல்லையா, இந்த துஆவானது 8 விதமான பிரச்சனைகளை நீக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒன்று தான் இந்த கடன். மற்றது நோய் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், கவலைகள், துன்பங்கள், தீங்குகளாக இருக்கட்டும், குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே இந்த ஒரு துஆவே போதுமானதாக இருக்கும். இது சம்மந்தமான உள்ள ஹதீஸ் என்ன அப்படின்னா, அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு முறை ரொம்ப கவலையோட பள்ளிவாசலில் இருந்திருக்காங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க யோசிக்கிறாங்க, இது தொழுகைக்குரிய நேரமும் கிடையாது, அவங்க வேலைக்குரிய நேரத்தில் எதுக்கு அவங்க பள்ளிவாசலில் இப்படி கவலையோடு உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு அபு உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கிட்ட போயிட்டு கேட்குறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வாழ்க்கையில் நிறைய கவலைகளும் கடன்களும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு ஒரு துஆவை சொல்லி கொடுக்குறேன். அந்த துஆவை நீங்கள் வளமையாக ஓதுனீங்க அப்படின்னா உங்களோட கவலையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீக்கி கடனையும் அல்லாஹே போக்கி தந்துடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூலமாக நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த துஆவை ஓதுறதால நம்ம கடன் இவ்வளோ நிறைய இருக்கே, எப்படி அடைக்கிறது? ஓகே, நம்ம இந்த துஆ ஓதுறோம், ஆனால் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டில் கடன் எப்படி அடையும் அப்படின்னு ஒரு பயம் நமக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு விஷயம் நமக்கு சொல்லி தராங்க அப்படின்னா அதில் ஒரு வார்த்தைகளையுமே நம்ம கவனிக்கணும். இந்த துஆவை ஓதுங்க, உங்கள் கடன் அடையும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஆனால் அவங்க அப்படி சொல்லலை. இந்த துஆவை ஓதுங்க, அல்லாஹ்வே உங்களோட கடனை அடைச்சி தந்துடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த துஆவை ஓதிட்டு பொறுப்பை அல்லாஹ் கிட்ட விட்டுருங்க. எப்படி இவ்வளோ கடன் அடையும், வழியே இல்லையே, என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி பயம் எதுவுமே நீங்கள் பயப்பட வேணாம், அல்லாஹ்வே உங்களோட கடனை அடைச்சி தந்துடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இப்போ உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் நம்ம மற்றவங்களுக்கு சொல்கிறோம், அதுவும் மார்க்க சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம பிறருக்கு எத்தி வைக்கிறோம் அப்படின்னா அதை மற்றவங்களுக்கு புரிகிற விதமாகவும் தெளிவான முறையிலையும் நம்ம எடுத்து சொல்லணும். அதனால தான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட சொன்னதும் உடனே அவங்க ரசூலுல்லாஹ் கிட்ட ஆர்வமாக அந்த துஆவை எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க.
அப்போ தான் ரசூலுல்லாஹ் வந்து இந்த துஆவை அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த துஆவை இப்போ நம்ம பார்க்க முன்னாடி இன்னும் இந்த மாதிரி நிறைய இஸ்லாமிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் இஸ்லாம் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் அமல் செய்ய வைங்க. அந்த துஆ என்ன அப்படின்னா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புஹ்ல் வ அஊது பிக மின் கலபதி தைனி வ கஹ்ரி ரிஜால். நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம் இல்லையா, இந்த துஆ வந்து 8 விதமான பிரச்சனைகளை நீக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இதுக்குள்ள பொருளை நம்ம வந்து பார்க்கலாம். எப்படி இதில் வந்து 8 விதமான பிரச்சனைகள் நீங்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான பொருளை பார்த்தா நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இதோட பொருள் வந்து இறைவா, துக்கம், கவலை, பலவீனம், சோம்பல், கஞ்சத்தனம், கோழைத்தனம், கடன் சுமை, மற்றவர்களின் அடக்குமுறை ஆகிய அனைத்தை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். இதுதான் இந்த துஆவினுடைய பொருள். இதில் வந்து ஃபஸ்ட்டு கவலைனா வந்து என்ன அப்படின்னா, உடல் வலியாக இருக்கட்டும், இல்லை மன வலியாக இருக்கட்டும், இல்லை சின்ன சின்ன கவலைகள், நமக்கு எதனாச்சும் தேவைகள் நிறைவேறலை அப்படின்னா கவலை ஏற்படும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து ஏற்படுறது வந்து கவலை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து துக்கம்னா என்ன அப்படின்னா, இப்போது ஏதாச்சும் ஒரு ரொம்ப பெரிய கவலை நமக்கு வந்துட்டு ஸோ அதுலேருந்து நம்மளால் வந்து மீளவே முடியாத அளவுக்கு நமக்கு இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நமக்கு பிடிச்சவங்க யாராச்சும் மவுத்தாகிறது, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏதாச்சும் ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து பெரிய விதமான ஒரு லாஸ் ஏற்படுறது. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து ஒரு மீளவே முடியாத ஒரு விஷயம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து துக்கம்னு சொல்லுவோம். அப்புறம் இந்த துக்கத்தை விட்டோம். அப்புறம் பலவீனம்னா வந்து இப்போ எதனாச்சும் ஒரு தோல்வி நமக்கு ஏற்படுது, தொழிலில் தோல்வியாக இருக்கட்டும், வியாபாரத்துலையாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி எதனாச்சும் ஒன்று நம்ம வந்து ஆசைப்பட்டுட்டு இருப்போம், ஓகே இதில் நம்ம வந்து வெற்றி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு எதனாச்சும் ஒன்று நடந்துடும். ஸோ அந்த மாதிரி டைமில் அந்த பலவீனத்தை விட்டாக இருக்கட்டும். அப்புறம் வந்து சோம்பல் வந்து நம்மளால் வந்து முன்னேறவே முடியாது. இது இருந்துச்சு அப்படின்னா சிலருக்கு வந்து வாய்ப்பே இல்லாமல் முன்னேற முடியாமல் இருக்கும். ஆனால் அதுக்கு வந்து நம்ம வந்து சோம்பல்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கும் முன்னேறதுக்கு, ஆனால் அதை வந்து அவங்கள வந்து செய்ய மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு வந்து காரணம் வந்து சோம்பலாக இருக்கும். இப்போ ஒரு சில நேரம் நம்ம பொதுவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தொழுகை 5 வேளை தொழுகையாக இருக்கட்டும், பாங்கு சொன்ன உடனே நம்ம தொழுறோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எத்தனை பேர் பாங்கு சொன்ன உடனே நம்ம தொழுறோம் சொல்லுங்கள். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து சோம்பல் தான். ஸோ இந்த சோம்பலை விட்டுமா இருக்கட்டும். அடுத்து வந்து கோழைத்தனம். இந்த கோழைத்தனம்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்மளால் வந்து ஒரு விஷயம் வந்து செய்ய முடியும், ஆனால் வந்து அதை நம்மளே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளால் இந்த விஷயம் செய்ய முடியாது, இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, இந்த விஷயத்தை என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிட்டு நம்மளே வந்து பயந்துக்கிட்டு இருக்கிறது. இதுக்கு பேர் தான் வந்து கோழைத்தனம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயத்தை விட்டோம். அப்புறம் வந்து கஞ்சத்தனம். சிக்கனம் வேற, கஞ்சத்தனம் வேற. எதுக்குமே வந்து செலவு பண்ணாமல் சேர்த்து வச்சு கடைசியில் அவங்களுக்கும் அது பிரயோஜனம் இல்லாமல் மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் அடைய விட மாட்டாங்க. ஸோ இந்த குணத்தை விட்டோம். இதில் வந்து இன்னொரு பொருளும் வரும். அது என்ன அப்படின்னா பொறாமை. ஸோ நமக்கு இப்படி இல்லையே, மற்றவங்களுக்கு வந்து அப்படி இருக்கே, ஸோ நமக்கு இல்லாதது வந்து மற்றவங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது. ஸோ இந்த மாதிரி செயல்களை விட்டு நம்ம வந்து அல்லாஹ் கிட்ட வந்து பாதுகாப்பு தேடுறோம். ஸோ முக்கியமாக வந்து இந்த பொறாமைங்கிற குணத்தை வந்து அல்லாஹ் வந்து வெறுக்கிறான் அவங்கள. அடுத்து வந்து கடன் பெருகுவதிலிருந்து. ஸோ கடன் பெருகிறது வந்து நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ இப்போ நம்ம மெயினாக வந்து இந்த துஆ சொன்னதே வந்து கடனுக்காக தான் சொல்லியிருக்கிறோம். நமக்கு இருக்கிற கடனும் அடையணும், இதுக்கு மேலேயும் நம்ம வந்து யார்கிட்டையும் கடன் வாங்கக்கூடாது. ஸோ இந்த 2 விஷயத்துக்காகவும் நம்ம வந்து ஓதணும். அதுக்கப்புறம் வந்து மனிதர்களுடைய அடக்குமுறை. இப்போ குடும்பத்துக்குள்ளேயே இருக்கட்டும், இல்லை மற்றவங்க நம்மளை வந்து ஆட்டி படைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்காக இருக்கட்டும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து தான் இந்த துஆ வந்து நம்ம ஓதி காலையிலையும் மாலையிலையும் நம்ம ஓதி அல்லாஹ் கிட்ட வந்து பாதுகாவல் தேடுறோம். இந்த 8 விஷயங்களுக்கும் இந்த ஒரு துஆவே நமக்கு வந்து போதுமானதாக இருக்கும். இதை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் எப்படி ஓதணும் அப்படின்னா, டெய்லி நீங்கள் வந்து காலையிலையும் மாலையிலையும் வழமையாக நீங்கள் வந்து ஓதிட்டு வரணும். இதை வந்து கேட்டதும் அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லியிருக்காங்க, ரசூலுல்லாஹ் எனக்கு இதை வந்து கற்றுக் கொடுத்தாங்க, என்னோட கடன் கவலை எல்லாமே வந்து நீங்கியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவை நம்மளும் வழமையாக ஓதி பயனடைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.